இன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் என்று ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த சூழலில் இன்று ஆடி 18 ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இன்று எந்த பொருளை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் என்பது தமிழக மக்களின் நம்பிக்கை. இதனால் இன்று காலையிலேயே மதுரையில் தங்க நகை கடைகளில் கூட்டம் குவிந்துள்ளது. தங்க நகைகளை ஆர்வமுடன் வாங்குவதற்காக குவிந்து வருகின்றனர். காரணம் என்னவென்றால் இன்று ஆடிப்பெருக்கு என்பதாலும் மேலும் சமீபத்தில் பட்ஜெட்டில் இறக்குமதி மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதாலும் தங்க நகை குறைந்துள்ளது. ஒரு கிராம் தங்க நகை தற்பொழுது 6480 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. எனவே கடந்த ஜூன் மாதத்தை காட்டிலும் தற்பொழுது தங்க நகை கிராமிற்கு 200 வீதம் குறைந்துள்ளதால் மக்கள் ஆர்வமுடன் இன்று அந்த ஆடி பெருக்கு அன்று தங்க நகைகளை வாங்குவதற்காக அதிகாலையிலேயே குவிந்துள்ளனர். தங்களுக்கு தேவையான நகைகளை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். மேலும் இதே போன்று ஒவ்வொரு தொழிலும் ஈடுபட்டுள்ள, அதாவது விவசாயிகள் ஆடி பெருக்கென்று நதிகளில் நீராடி ஆடிப்பட்டம் தேடி விதைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதே போன்று வசதி படைத்தவர்கள், மிக வசதி படைத்தவர்கள் இன்று நிலங்களை தங்கள் வாங்கி செல்வார்கள். அதே போன்று ஒவ்வொருவரும் இன்று ஆடி மாதத்தில் எந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்களோ, எந்த பொருளை அவர்கள் வாங்குகிறார்களோ அது மிகவும் பெருகும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதால் ஒவ்வொருவரும் இன்று வாங்குகிறார்கள். இன்று குறிப்பாக ஆடி மாதத்தில் இன்று இந்த தங்க நகை வாங்கினால் அது பெருகும் என்பதால் ஒவ்வொருவரும் இன்று காலையிலேயே தங்க நகைகளை வாங்கி வருகின்றனர். இந்த ஆடி இன்று இரவு வரை நாளை ஆடி அமாவாசை தொடங்க இருப்பதால் இன்று காலையிலேயே ஆடி அமாவாசை என்று தொடங்குகிறார்கள். எனவே அம்மா எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா. நகை எடுக்க வந்திருக்கோம். செயின் எடுக்க, தாலி செயின் எடுக்க வந்திருக்கோம். என்ன முக்கியமான நாள், எதுக்காக வந்திருக்கீங்க? ஆடி பெருக்கு இன்னைக்கு நல்ல நாள்ன்றதுனால தாலி செயின் எடுக்க வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு மூர்த்த நாள் தாலி செயின் எடுக்க வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஆண்டு இந்த மாதிரி வருவீங்களா, இந்த வட்டம் மட்டும் வந்திருக்கீங்களா? இல்ல, வருஷம் வருஷம் வருவோம். ஏதாவது பொருள் எடுத்தா, இந்த நாளைக்கு பொருள் எடுத்தா கொஞ்சம் நல்லதுன்னு வருஷம் வருஷம் இந்த கடைக்கு வரும். அதாவதுமா இன்று தங்க விலை கடந்த ஆண்டை காட்டிலும் இப்ப குறைஞ்சிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் குறைச்சிருக்கனால இந்த அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் அதுக்குனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அமௌண்ட் குறையினால எங்களுக்கு ஒரு பவுன் 2 பவுன் எடுக்கும்போது ஒரு 2000-3000 கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த ஆடிப்பெருக்கில் இன்னைக்கு காலையிலே வந்துட்டீங்க. இப்போ தங்கத்துக்கு கடந்த ஆண்டுல நீங்க தங்க நகை எடுத்தீங்களா? இப்போ எப்படி இருக்கு உங்களுடைய, எந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான அந்த தங்கம் வகை வாங்குறதுல இருக்கு? சௌகரியமான கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீட்டு போட்டு சேர்த்து தான் நம்ம கொஞ்சம் சும்மா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்குது எங்களுக்கு. அதனால வருஷம் வருஷம் கொஞ்சம் எடுத்து வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பொருள் வாங்கினீங்க, எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு ரிங் ஒன்று வாங்கினோம், தாலி செயின் 2 வாங்கினோம், இப்போ தாலி ஒன்று வாங்கினோம். தேங்க்யூ. அதாவது இன்று தங்க நகைகளுக்கான அந்த விலை இறக்குமதி விலை குறைவாலும் ஆடிப்பெருக்கு என்பதாலும் மேலும் சனிக்கிழமை அந்த ஆடிப்பெருக்கு என்பதால் மக்கள் ஆர்வமுடன் அந்த தங்க நகைகளை வாங்கி வருகின்றனர். இன்று முழுவதும் அந்த தங்க நகை கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதே தெரிகிறது. இந்த இதில் நகை மாடல் நல்லா இருக்கு, ஏற்கனவே வாங்கியிருக்கோம், நல்லா இருந்துச்சு, அதனால பார்க்கலாம். நல்லா இருக்கு. இந்த கொஞ்சம் இது இருந்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிச்சுல, ஆடி 18 குறைஞ்சதுனால வாங்க வந்தோம். வருஷம் வருஷம் வாங்க. நல்லா ஆடி 18 வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால ஆடி பிறகு இந்த பொருள் வாங்குவோம், இல்லைன்னா சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி தான் ஏதாவது பொருள் வாங்குறதுதான். ரொம்ப சிறப்பான நாள். அதாவது நம்மளுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஆவணியில் உள்ள முகூர்த்தத்துக்கு இந்த ஆடி 18 கல்யாண வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் தங்கம், வைரம், வெள்ளி, பட்டு இந்த மாதிரி கல்யாணத்திற்கு உண்டான சுப காரியங்களை ஆரம்பிக்கிறதுனால ஆடி 18 தான் இந்த இதை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு பகவான் ஆசீர்வாதத்தால் கவர்மெண்ட்டும் டேக்ஸை குறைச்சிருக்கு. ரேட்டும் இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு இன்னைக்கு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. எங்களுடைய 59 நிறுவனத்திலையும் மக்கள் நிறைய புக் பண்ணி வச்சுருக்காங்க. மிக சிறப்பான முறையில் வியாபாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
எங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இப்போ இதை வந்து முறியடிக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு தேவை இருக்கு, கல்யாணம் வந்து அவ்வளவு இருக்கு. அது போக இந்த வருஷம் நமக்கு வந்து மழைகள் நல்லா இருக்கு, அதனால தண்ணி எல்லாம் நல்லா செழிப்பாயிருச்சு. ஸோ விவசாயமும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நாற்று பாவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்க பகவானை வேண்டி ஆசீர்வாதம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான நாள். அதாவது நம்மளுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஆவணியில் உள்ள முகூர்த்தத்துக்கு இந்த ஆடி 18 இருந்து கல்யாண வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் தங்கம், வைரம், வெள்ளி, பட்டு இந்த மாதிரி கல்யாணத்திற்கு உண்டான சுப காரியங்களை ஆரம்பிக்கிறதுனால ஆடி 18 தான் இந்த இதை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு பகவான் ஆசீர்வாதத்தால் கவர்மெண்ட்டும் டாக்ஸை குறைச்சிருக்கு. ரேட்டும் இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு இன்னைக்கு 10 ரூபா குறைஞ்சிருக்கு. எங்களுடைய 59 நிறுவனத்திலையும் மக்கள் வந்து நிறைய புக் பண்ணி வச்சிருக்காங்க. மிக சிறப்பான முறையில் வியாபாரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இப்போ இதை வந்து முறியடிக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு தேவை இருக்கு, கல்யாணம் வந்து அவ்வளவு இருக்கு. அது போக இந்த வருஷம் நமக்கு வந்து மழைகள் நல்லா இருக்கு, அதனால தண்ணி எல்லாம் நல்லா செழிப்பாயிருச்சு. ஸோ விவசாயமும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நாற்று பாவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். ஸோ அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்க பகவானை வேண்டி ஆசீர்வாதம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் தங்க நகையினுடைய வரி குறைப்பால் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ அதனால கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எந்த அளவுக்கு விற்பனை இருக்கும், மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹரே கிருஷ்ணா. இந்த விலை குறைப்புங்கிறது வந்து கடந்த 10 வருடமாக நாம் வந்து கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ண ஒரு விலை குறைப்பு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வியாபாரம் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த வரி குறைப்புக்கு முன்னாடி மக்கள் இங்கேருந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னுமே அதே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி தங்கம் இந்தியாவில் சீப்பாக கிடைக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் வாங்குறவங்களுடைய இது மாதிரி அது ஹோம் டவுன்லேயே நம்ம ஊர்லேயே அந்த வியாபாரம் நடக்கும். ஸோ இது வந்து இது வந்து நான் சொல்கிறது ஒரு டர்ன் அரவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வியாபாரம் வந்து இந்தியாவில் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுபோக கஸ்டமர் வந்து குவாலிட்டி கான்சியஸ்னஸில் வந்துட்டாங்க. அதுபோக லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. ஸோ ஹேண்ட்மேட் அண்டு மிஷின் மேட் ஜுவல்லரி, காஸ்டிங், ஃபியூஷன் இந்த மாதிரி அனைத்து விதமான ஜுவல்லரிகளையும் நாங்கள் இங்கே மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம். ஸோ இந்த விலை குறைப்புங்கிறது இந்த ஆடி 18க்கு மட்டும் இல்லை, அடுத்த 5-10 வருடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஜுவல்லரியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மக்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு தானே? வாய்ப்பு. மக்கள் அதாவது இந்த சௌரியம் வந்து டைரக்டா மக்களுக்கு போய் சேரும். அதனால உடனே அன்னைக்கு பட்ஜெட்டு அவங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க இதில் வாசிச்சு 1 மணி நேரத்திலே நாங்கள் மார்க்கெட்டில் விலையெல்லாம் குறைச்சிட்டோம். ஏன்னா அது வந்து உடனடி இம்ப்ளிமெண்ட் ஆகிறது. ஸோ ரொம்ப சௌகரியங்கள்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மக்கள் இதை நல்லா பயனடைவாங்க. அடித்தட்டு மக்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. இல்லை, ஏற்கனவே பிளான் போட்டிருந்தேன். போன வாரமே வந்து எடுக்கிறது. சரி, ஆடி 18 அன்னைக்கு போய் எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நாங்கள் எடுக்கிறது தாலி செயின் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு முடிவு பண்ணோம். அதனால இன்னைக்கு நல்ல நாளுன்றனால இன்னைக்கு ஆடி பெருக்கு எடுத்திருக்கோம் நாங்கள். அதனால வந்திருக்கேன். ஏற்கனவே நிறைய வாட்டி நான் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வருஷமா அந்த கடையில் சீட்டு போட்டு பொருள் எடுத்திருக்கேன். நெக்லஸ்ஸு, செயின், டாலர் செயின் நிறையா பொருள் எடுத்திருக்கேன். நான் ஒரு 15-20 வரை 15 வரை எடுத்திருப்பேன். நினைக்கிறேன் 12 பவுன் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு 3000 சீட்டு, 4000 சீட்டு, ஒரு 2 வருஷம் தொடர்ந்து 2 வருஷமா சீட்டு போட்டு சேமிப்புலேயும் நிறையா எடுத்தேன். நான்
அதனால் இன்னைக்கு தாலி செயின் எடுக்கிறதுனால ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு வாங்கினா பொருள் சேருன்றதுக்காக இன்னைக்கு எடுக்கிறாங்க நிறைய பேர். நாங்களும் அதனால வந்திருக்கோம். ஆண்டுதோறும் வருவீங்களா? இந்த ஆண்டு மட்டும் வந்திருக்கீங்களா? இல்லை, பெரும்பாலும் வருவோம். ஆண்டுதோறும் வந்திருக்கோம். நகைகள் வந்து இப்ப ஒரு சமீபமா குறைஞ்சிருக்கு. ஆமாம், குறைஞ்சிருக்கு. இலகுவா இருக்கு. குறைஞ்சது சந்தோஷம்தான். பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல நகை சேர்க்கலாம். அதனால நல்ல விஷயம்தான். நாங்கள் பொண்ணுக்கு எல்லா விசேஷத்துக்கும் வாங்கியிருக்கோங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் கைராசியாக இருக்குன்றதுனால நாங்கள் இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்குவாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நகை வாங்குறீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. பொண்ணுக்கு பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். அந்த பொண்ணுக்கு தேவையான நகையை இன்னைக்கு வாங்குவாங்க. இன்னைக்கு என்ன சிறப்பு? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வாங்கினா நம்ம மென்மேலும் நல்லா பெருகுன்ற ஒரு கடவுள் நம்பிக்கையில் வாங்குவோம். அதுக்கப்புறம் தங்க நகை வந்து கடந்த ஆண்டுகள் இப்போ குறைஞ்சிருக்கு இல்லையா? ஆமாம், அதை பற்றி என்ன சொல்றீங்க? குறைஞ்சிருக்க மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் இன்னைக்கு விசேஷனால மறுபடியும் ஏறி இருக்கு. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.